நான் வந்து கேமிங் வீடியோஸ் இனிமேல் போட மாட்டேன், ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டிங் வீடியோ தான் போட போகிறேன். ஃபவுண்டிங் வீடியோனா எப்படின்னா, அதாவது இந்த சொல்கிறேன் வாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போட்டு ரெடிபர் ரிடில் கேட்குவாங்க. ரிடில் அப்படின்ட்டு ரிடில் அவங்க வந்து அந்த ரிடில்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, ஏன் டிவியில் கூட போடுறாங்க நிறைய வாட்டி அந்த ரிடில்ஸ் அப்படின்ட்டு. இப்போது அந்த ரிடிலை எப்படி நம்மளால் க்ரியேட் பண்ணுறது, அதுவும் ChatGPT ஜெமினி வச்சு. ஸோ நான் வந்து இப்போ ChatGPT வச்சு எப்படி உங்களால் ஒரு ரிடில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ரிடில் ChatGPT ChatGPTக்கு போயிட்டேன். ஸோ வந்துட்டு ஒரே நிமிஷம், நியூ பேஜ் இது வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, தீக்கு வந்துட்டு ChatGPTக்கு போயிட்டு நான் டைப் பண்ண போனேன், கிவ் சம் riddles tricky riddles. நீங்கள் வந்து ஹார்டாக ஈஸியாக எதுனா டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸி டேங்கிலீஷ்னால் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கிலீஷ்லையோ டேங்கிலீஷ்லையோ இது பண்ணிக்கலாம். ஈஸி டேங்கிலீஷ்னு டைப் பண்ணிட்டா ட்ரிக்கி பதில் டேங்கிலீஷ் டிட்டல்ஸ் நாட் பண்ணுறேன். நான் நடக்காமல் போகுவேன், பேசாமல் பேசுவேன், நான் யார் கிளாக், இந்தமாரி நிறைய இது வந்துட்டு நிறைய இருக்குது. அட்டோட்டு இதேமாரி விட்டு கொஞ்சம் ரிடில்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லோ கரெக்டாக 10 வாங்கி வந்து மோர் ஆர்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அவங்களே கொடுப்பாங்க. கீழே என்னென்ன டைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணாலும் போதும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போது இது பண்ணுங்க, ரொம்ப நிறைய கஷ்டம் வேணும், ஓகேவா? கஷ்டம்னா அதாவது கஷ்டம் ஹார்ட் ப்ளஸ் பண்ணி விட்டுமா. நான் தண்ணியில் போகிறேன், ஆனால் நான் தண்ணி இல்லை, நான் யார்? ஷேடோ வாட்டரில் ரிஃப்ளெக்ட், ஆனால் தண்ணி கிடையாது, வாட்டரில் ரிஃப்ளெக்ட். அதாவது இப்போது ஆன்சர் ஷேடோவா? இப்போ ஷேடோவில் என்ன சம்மந்தம்? இந்த சைடில் வாட்டரில் ரிஃப்ளெக்ட் செஞ்சால் அந்தமாரி கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இந்த கொஷின்ஸ் வந்து காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கினா அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டிலீட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு நான் ஒன்று காப்பி பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கொஷின் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த டைப் பண்ணது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டைப்பிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போது இதை இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரில. இப்போ நான் வந்து அதை டிலீட் பண்ணிட்டேன். அதாவது இப்போ சொன்ன டிலீட் ஆப்ஷன் நான் அதேமாதிரி டிலீட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு இந்த கொஷின் சொல்லிட்டு ஆப்ஷன் ஆன்சர் தட்டுட்டா அது கொஷின் மேலே போட்டு ஆன்சர் அப்படின்னு டைப் பண்ணிட்டா பாருங்க, அதுக்கான ஆன்சர் நிழல் ஷேடோ வந்துடுச்சு பண்ணாடப்பட்டு. நான் ரொம்ப லைட் வெயிட், ஆனால் என்னை யாரும் தூக்கி போட முடியாது. ஸோ இதேமாரி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய உங்களுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஜெமினி வச்சு நான் எப்படி ஒரு நிமிஷம் நான் வந்து ரூமில் போய் பேசிட்டு அதான் கொஞ்சம் வாய்ஸ் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ChatGPTயை வச்சு நம்ம எப்படி இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போது ChatGPTயில் எப்படி பண்ணுறது அதே மாதிரி டைப்பிங் வரும். ஆனால் இது வந்து ஜஸ்ட் வித் எமோஜிஸ் எப்படி இருக்கும், ஃபன் எமோஜி சேலஞ்ச் ஆக்டர் நேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இது பண்ணுறேன் 11 ஆக்டர் நேம்னா
தமிழ் ஆக்டர்னு போட்டுறேன். ஆக்டர் ஓகே. இப்போ தமிழ் ஆக்டர்னு போட்டேன். வணக்கம் லெட்ஸ் டைவ் அப்படின்ட்டா பாருங்கள். இந்த மாதிரி சில கூலான எமோஜிஸ் கொடுக்கும். ஸோ இது என்னன்னா பொன்னியின் செல்வம் ஆதித்த கரிகாலன் விக்ரம். ஸோ ஓகேவா, அந்த கேரக்டர் நேம்ஸ் அந்த நேம்ஸை பேஸ் பண்ணி தான். இப்போ விஜய் மாஸ்டர் அந்த மாதிரி உலக நாயகன் அந்த மாரி இப்படி கேட்டுறத விட்டு நீங்கள் சும்மா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது பண்ணிட்டு சரிங்க. இனிமேல் நான் வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல எப்படி பண்ணலான்ட்டு பாருங்கள். நான் ஒரு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன ஹார்ட் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும். ஓகே மக்களே, டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஓகே மக்களே, பாய். நான் உங்கள் லலித் கேமிங் அண்ட் கிரியேஷன்.